கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. இது எந்த இடத்துலையும் இந்த கேள்வி கேட்டாங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைக்கும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்றீர்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏழைகளுக்கு அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களை தான் நாங்கள் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதற்காக தான் இன்றைய தினம் பல ஊடகங்களும் பத்திரிகை நபர்களும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும் அந்த ஊடகத்தில் சில வட்ட மாநாடா என்னமோ மேலே பேசுவாங்க, 4 பேர் 5 பேர் போங்க விவாத மேடை இன்னும் நிச்சயம் பேசுறாங்க. அது எங்காவது கவுன்சிலுக்கு நின்றுருக்காங்களா? வேற எந்த தேர்தலாவது நின்றுருக்காங்களா? நாங்கள் அவர்கள குறை சொல்லல, முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 2 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடந்த 2011-2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசிக்கிட்டீங்களா? பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என இறுதியாகவும் உறுதியாகவும் கூறுகிறோம் எனவும், சரியான நேரத்தில் அதிமுக கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் கிருஷ்ணகிரியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.